வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சர்க்கரை நோய்க்கான ஒற்றை மூலி கஷாயம் அப்படிங்கிற சித்த மருத்துவ பொறுப்பில் இருந்து ஒரு கஷாய முறையில் பார்க்க போகிறோம். யார் யாருக்கு பெரிய அளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, சர்க்கரை நோயால் வரக்கூடிய பக்க விளைவுகள் இருக்குது. டயபெட்டிக் நியூரோபதி, ரெட்டினோபதி, நெஃப்ரோபதி. கண்ணை பாதிக்கும், நரம்புகளை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும். இந்த ஒரு 3 விதமான காம்ப்ளிகேஷன் இருக்குது. இது கால் மதமதப்பாக இருக்கிறவங்க, அதாவது டயபெட்டிக் நியூரோபதினு சொல்லக்கூடிய கால் மதமதப்பாக இருக்குது, கால் அதிகப்படியான எரிச்சல் இருக்குது. அவங்க கேட்ட கம்ப்ளைண்ட் கேட்டால் சொல்லுவாங்க, நடக்கிறப்ப ஏதோ மெத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது, மதம் இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கண் புரை இருக்குது, கண் தெளிவாக தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறம் கிட்னி பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்ன கஷாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய்களுக்கு இந்த ஆவாரை குடிநீர்னு சொல்லுவாங்க. இலை, பட்டை, பூ இது 3யுமே எடுத்துகிட்டு நிழலில் வளர்க்கணும். நல்லா காய வச்சு இடித்து வச்சுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் விட்டு ஒரு 300 ml தண்ணி விட்டு ஒரு 50 ml வற்ற வச்சு அதை காலையில் வெறும் வயிற்றில், அதுக்கப்புறம் இரவுக்கு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் சாப்பிடும் பட்சத்தில் இந்த சர்க்கரை நோயால் வரக்கூடிய பக்க விளைவுகள் முற்றிலுமாக குணமாகி சர்க்கரையோட அளவும் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். முழுவதுமாக குணமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஒரு பலனை தரும். சர்க்கரை நோய்க்கு ஒரு பெஸ்ட்டு கஷாயம்னே சொல்லலாம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.